பல பேர்த்துக்கு பல சந்தேகம். சிவபெருமான் இருக்கிறாரா இல்லையா, அவர் எப்படி இருப்பார்னு. நான் கண்டதை சொல்கிறேன். சிவபெருமான் மனித உருவில் இருப்பார். அவர் கழுத்தில் ஒரு கருநாகம் இருக்குது, அதுவும் உடலோடு ஒட்டி இருக்குது, நல்லா பெட்டி பிணைஞ்சிருக்கு. கழுத்தில் ஒரு ருத்ராட்ச மாலை இருக்குது, தலையில் ஒரு கொண்டை ஒன்று இருக்குது, இடுப்பில் ஒரு புலித்தோல் ஒன்று கட்டியிருப்பார், கையில் ஒரு சூலம். இதுதான் அவருடைய சொத்து. எல்லாம் வாகனம். பக்கத்தில் ஒரு நந்தி தான் அவருடைய வாகனம். இதுதான் அவருடைய சொத்து. கைலாசில், இமயமலை கைலாசில் அவர் இருக்கிறார். சிவன் பார்வதி கைலாசில் டெய்லி காலையில் 3 மணிக்கு அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் இருக்கிறாரு. டெய்லி அங்கே வழிபாடு, டெய்லியுமே அங்கே ஒரு விழா இருந்துகிட்டே இருக்குது. அந்த மலை உச்சியில் பிரம்மராட்சசர்கள், ரிஷிகள், முனிவர்கள், யோகிகள், சாதுக்கள், இப்படி பல பேர் அங்கே கூடி டெய்லியுமே அங்கே 3 மணிக்கு காலையில் அபிஷேக ஆராதனைன்னு ஆரம்பிச்சிடுவாங்க. பூதங்களும் எல்லாமே இருக்குது. ஒரே விழாவே இருக்குது. கைலாஸ் மலையில் எப்பவுமே டெய்லி நடக்கிறது. அந்த காலையில் 3 மணிக்கு அந்த மலை பூரா அதிர்வு சத்தம் கேட்கு. கெட்டி மேலதாளம் இருந்தாலும் எல்லாமே நடக்கும். இதுதான் உண்மையானது. இனிமேல் சிவன் இருக்கிறாரு இல்லையான்னு வீண் சந்தேகத்தில் விட்டுருங்க. ஓகே, அவ்வளோதான். என்ன தெரியுது?